ஹலோ அச்சீவர்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் ஜென் அச்சீவர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பார்க்க போறோம். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ், நுரை மிதப்பு முறை. இந்த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸோட முக்கியமான ஏம் என்ன, இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா டு கான்சென்ட்ரேட் சல்ஃபைட் ஓர். கான்சென்ட்ரேட்னா என்ன அப்படின்னா டு ரிமூவல் ஆஃப் இம்பியூரிட்டிஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, இப்போ எனக்கு அப்பளம் பொரிச்சு சாப்பிடணும். நான் பாக்ஸ்ல இருந்து அப்பளம் எடுக்க, அதுக்குள்ள ஃபுல்லா டஸ்டும் இருக்கு அப்பளமும் இருக்கு. நான் அது தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன், பேன்குள்ள அப்பளத்தை போட்டுட்டேன். ஆயில் ஊத்தி பேன்ல அப்பளம் போட்டாச்சு. இப்போ அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே கீழே பாட்டம்ல செட்டில் ஆயிருச்சு. அந்த அப்பளம் மட்டும் அந்த ஆயில் அப்படியே ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி மேல நல்ல கிறிஸ்பியா அப்பளம் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்ப அந்த கான்செப்ட் படிதான் இந்த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் நம்ம பார்க்க போறோம். இப்போ அந்த அப்பளம் தான் என்ன அப்படின்னா கலினா PBS, சிங்பிளண்ட் ZNS. இப்போ இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா மெட்டாலிக் ஓர் பார்ட்டிகல்ஸ் வெட்டட் பை ஆயில். இப்ப நம்ம அப்பளம் சொன்னோம்ல, மெட்டாலிக் ஓர் தான் அப்பளமா நீங்க நினைச்சுக்கோங்க. அது எப்படி ஆயில் அப்படியே அப்சர்வ் பண்ணி வந்துச்சோ அந்த மாதிரி இந்த ப்ராசஸ்ல நம்ம ஓஸை நம்ம பிரிச்சு எடுக்க போறோம். இப்ப இந்த கேங்கி பார்ட்டிகல்ஸ்ங்கிறது, கேங்கினா என்ன அப்படின்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், இம்பியூரிட்டிஸ். இதுக்கு இன்னொன்னு ஒரு பேர் தான் கேங்கி. வெட்டட் பை வாட்டர். இது என்ன அப்சர்வ் பண்ணும்னா வாட்டரை அப்சர்வ் பண்ணும். பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வாட்டர் அப்சர்வ் பண்ணும். இப்போ இந்த ப்ராசஸ்ல என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு, என்ன ரீஜென்ட் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா crushed ore. ஃபர்ஸ்ட் என்னது crushed ore, செகண்ட் ஒன் ஃப்ரோத்திங் ஏஜென்ட் ஆட் பண்றோம். ஃப்ரோத்திங் ஏஜென்ட்ங்கிறது என்ன அப்படின்னா நல்லா இது இந்த ப்ராசஸே நுரை மிதப்பு முறை தான். அப்போ நுரை நிறைய வரணுன்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றாங்கன்னா பைன் ஆயிலும் யூகலிப்டஸ் ஆயிலும் யூஸ் பண்றாங்க. இப்ப மூணாவது இன்கிரீடியன்ட் என்னன்னா கலெக்டர். கலெக்டர் யூஸ் பண்றாங்க. இந்த கலெக்டர் என்ன அப்படின்னா சோடியம் எத்தேல் சாந்தேட் யூஸ் பண்றாங்க. இந்த கலெக்டர் என்ன பண்ணும்னா அந்த ஓர் பார்ட்டிக்கல் ஆயில அப்சர்வ் பண்றதுக்கு இதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாட்டரை எப்படி ரிப்பல் பண்ணலாம் அதுக்கு இது ரொம்ப யூஸ் பண்றாங்க. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வர்றதுக்காக ப்ளோவிங் ஏர் ஆட் பண்ணுவாங்க. அட் லாஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டிப்ரெசிங் ஏஜென்ட் Ne2CO3, சோடியம் கார்பனேட், NaCN சோடியம் சயனைட். இது ரெண்டும் நம்மளுக்கு யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராசஸ் பார்க்க போறோம். ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கோம். அந்த கண்டெய்னர்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறேன், the crushed sulfide ore. இத இந்த ஃபீட் இருக்கா, இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், ஃபுல்லா நான் ஆட் பண்றேன். இதுக்குள்ள நான் என்ன இருக்கு அப்படின்னா வாட்டர் இருக்கு. the crushed sulfide ore is suspended in water. இதுக்கு அடுத்து நான் எதை மிக்ஸ் பண்ண போறேன்னா ஃப்ரோத்திங் ஏஜென்ட்டை நான் மிக்ஸ் பண்ண போறேன். இந்த ஃப்ரோத்திங் ஏஜென்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பைன் ஆயிலும் இன்னொரு ஆயில் யூகலிப்டஸ் ஆயில். இந்த ரெண்டு ஆயிலே நான் உள்ள என்ன பண்றேன், மிக்ஸ் பண்றேன். இது எதுக்கு மிக்ஸ் பண்றேன்னா இது ஃப்ரோத்திங் ஏஜென்ட் நல்லா நம்மளுக்கு நிறைய குடுக்கறதுக்காக நான் இது ஆட் பண்றேன். இதுக்கு அடுத்து நான் ஒண்ணு ஆட் பண்ண போறேன். அது என்னன்னா a small quantity of sodium ethyl xanthate. இதை எப்படி சொல்லுவாங்கன்னா கலெக்டர்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அது ஓர் பார்ட்டிகளோட நல்லா அழகா அட்டாச் ஆகி நம்மளுக்கு வாட்டரை ரிப்பல் பண்ணும். ஏன்னா இந்த ஓர் பார்ட்டிகல் ஆயில் அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு மேல வரணும். எப்படி அப்பளம் ஆயில் அப்சர்வ் பண்ணி மேல வந்துச்சோ அதே மாதிரி நம்மளுக்கு ஓர் பார்ட்டிகல் நம்மளுக்கு டஸ்ட் இல்லாம இம்பியூரிட்டிஸ் இல்லாம மேல வரணும். அதுக்காக நம்ம இதை ஆட் பண்றோம். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இப்ப ஃப்ளோட்டிங் ஏஜென்ட் கலெக்டர் ஆட் பண்ணிட்டு ப்ளோவிங் ஏர் ஆட் பண்றாங்க. இது நல்லா ஃப்ளோத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக ஆட் பண்ணிருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, கலெக்டர் நம்ம மாலிகுல்ஸ் நம்ம ஆட் பண்ணதுனால அது மாலிகுல்ஸ் கூட நல்லா சேர்ந்து வாட்டரை என்ன பண்ணுது, ரிப்பல் பண்ணிட்டு மேல வந்துட்டாங்க. இப்ப நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாருங்க, ஓர் பார்ட்டிகல்ஸ் வெட்டட் பை த ஆயில் ரைஸ் டு த சர்ஃபேஸ். அததான் நான் சொன்னேன், அந்த ஓர் பார்ட்டிகல் ஆயில நல்லா அப்சர்வ் பண்ணி மேல வந்துட்டாங்க. இப்போ the froth is skimmed off and dry to recover the concentrated wood. இப்போ நமக்கு என்ன பண்ண முடியும், ஈஸியா அந்த froth நம்ம எப்படி எடுத்துடலாம், வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த கேங் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுதுன்னா அழகா வாட்டர் அப்சர்வ் பண்ணி கீழே என்ன ஆயிருது, செட்டில் ஆயிருது. இதுதான் ப்ராசஸ் ஆஃப் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். இதுல ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. இப்ப நம்ம என்ன பார்த்தோம், நுரை மிதப்பு முறை, அதாவது ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன்ல நம்மளுக்கு சல்ஃபைட் ஓர் எல்லாம் நம்மளுக்கு நுர மாதிரி மேல வந்துரும் சொன்னோம். இதுல சல்ஃபைட் ஓர்லயே நமக்கு இம்பியூரிட்டிஸ் இருக்கவும் சான்ஸ் சம்டைம்ஸ் இருக்கும்.
அதனாலதான் E4 contains other sulfide impurities. அப்ப நான் என்ன ஆட் பண்ணுவேன்னா டிப்ரெசிங் ஏஜென்ட் சோடியம் சயனைட் NaCN என்னது சோடியம் சயனைட் நான் ஆட் பண்ணனா அது என்ன பண்ணுனா இப்போ நமக்கு கலீனா ஓர்ல நமக்கு வந்து ZNS நமக்கு பிரசன்டா இருந்துச்சு அப்படின்னா இதுவும் சல்ஃபைட் தான் சல்ஃபைட் ஓர் வந்து நம்ம வந்து கலெக்டர் ஆட் பண்ணோம்னா அது ஆயில் அப்சர்வ் பண்ணி மேல கண்டிப்பா வந்துரும். அப்ப இந்த NaCN ஆட் பண்ணும் போது என்ன நடக்கும் இந்த சோடியம் சயனைட் ஆட் பண்ணும் போது என்ன நடக்கும்னா Na2ZNCN4 இந்த காம்ப்ளெக்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆயிட்டு ZNS மேல வர அது விடாது. இதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த டிப்ரெசிங் ஏஜென்ட் நம்ம வந்து ஆட் பண்றோம். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்ல இதுல நம்ம கான்சென்ட்ரேட் ஆஃப் சல்ஃபைட் ஓரை வந்து நம்ம அப்டேட் பண்ணிருப்போம். இந்த கேங்கிங் பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே பாட்டம்ல செட்டில் ஆகிடுது. இதுதான் நம்மளுக்கு ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். அச்சீவர்ஸ் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. We will see you in next video. Thank you.